வணக்கம். யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரி மைதானத்திலிருந்து உங்களோடு இணைந்திருக்கின்றேன். இந்த மைதானத்தில் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான போட்டித் தொடர் ஒன்று ஆரம்பித்திருக்கிறது. கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவரும் முன்னாள் அதிபருமான பஞ்சலிங்கம் ஞாபகார்த்தமான 20-20 துடுப்பாட்ட சுற்றுப் போட்டி ஒன்று ஆரம்பமாகி இருக்கிறது. பாடசாலை அணிகளுக்கு இடையிலான லீக் முறையிலான சுற்றுப் போட்டியாக இந்த போட்டி ஆரம்பமாகி இருக்கிறது. 6 பாடசாலைகள் இந்த போட்டியிலே மோதுகிறார்கள். கொக்குவில் இந்து கல்லூரி, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயம், ஹார்ட்லி கல்லூரி, சாவிச்சேரி இந்து கல்லூரி, மானிப்பா இந்து கல்லூரி ஆகிய 6 அணிகள் 2 பிரிவுகளாக இந்த போட்டியிலே மோதுகிறார்கள். பிரிவு 1 கொக்குவில் இந்து கல்லூரி, வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயம், அதே போல மானிப்பா இந்து கல்லூரி இருக்குது. பிரிவு 2 யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரி, சாவிச்சேரி இந்து கல்லூரி ஆகிய அணிகள் இருக்கிறது. லீக் முறையிலான சுற்றுப் போட்டியிலே ஒவ்வொரு அணிகளும் ஒவ்வொரு அணிகளோடு போட்டியிட்டு முதல் 2 இடங்களை பிடிக்கிற அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி வருவார்கள். இதுதான் இந்த சுற்றினுடைய சுவாரஸ்யமான போட்டி விதிமுறைகளாக இருக்கிறது. 20-20 போட்டியாக இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. பஞ்சலிங்கம் ஞாபகார்த்த தொடராக லண்டனில் இருக்கின்ற பழைய மாணவர்கள் இணைந்து இந்த துடுப்பாட்ட தொடரை முதலாக இங்கே ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய பாடசாலை தான் இந்த போட்டி தொடரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான முறையிலே முதலாக இவ்வாறான ஒரு 20-20 தொடர் 6 பாடசாலைகளை மட்டுப்படுத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் தடவையாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த கடினப்பந்து போட்டி என்பது இப்போது அருகே வருகின்ற இந்த சூழ்நிலையிலே மிக முக்கியமாக இவ்வாறான ஒரு தொடரை ஆரம்பித்து பாடசாலை அணிகளுக்கு இடையிலான போட்டியை ஊக்குவித்துக் கொண்டிருப்பது இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நேற்றைய நாளிலே ஆரம்பித்திருந்தது. இன்றைய நாளிலே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டிகளை மானிப்பா இந்து கல்லூரியும் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலய அணியும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய நாளும் 2 போட்டி நடைபெற்றது. காலை மாலை என 2 போட்டிகள் நடைபெறுகிறது. ஆகவே இந்த சுற்றினுடைய முடிவிலே முதல் 2 இடங்களை பிடிக்கின்ற அணிகள் அரையிறுதிக்கு தெரிவு செய்யும். நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த போட்டிகள் தொடர்பான விவரங்களையும் இனி வருகின்ற நாட்களில் நடைபெறுகின்ற கடினப்பந்து பாடசாலை அணிகளுக்கு இடையிலான கழகங்களுக்கு இடையிலான போட்டிகள் தொடர்பான விடயங்களையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். இதற்கான அனுசரணை வழங்குகிறார்கள் ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோர். உங்களுக்கு தெரியும் ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோர் என்று சொன்னால் கடினப்பந்து சார்ந்த உபகரணங்களை நீங்கள் இலகுவாக குறைந்த விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் மூலம் நீங்கள் அந்த பொருட்களை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபேஸ்புக் தளத்திற்கு சென்று ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோர் என்று நீங்கள் டைப் செய்தால் அந்த விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இலங்கை முழுவதும் அவர்கள் இந்த பொருட்களை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். தரமான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற விலையிலும் அங்கு பொருட்கள் இருக்கிறது. சிறப்பான தரமான பொருட்கள் நியாயமான விலையிலே அங்கே கிடைக்கும். ஆகவே இவர்களினுடைய அனுசரணையோடு தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போட்டிகள் பற்றிய நிலவரங்களை உங்களுக்கு வழங்குவதற்காக இன்று யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெறுகின்ற போட்டியை பகிர்ந்திருந்தோம். இதுவரையில் 4 போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 4 போட்டிகளிலே முதலாவது போட்டியை பார்க்கும்போது கொக்குவில் இந்து கல்லூரி மற்றும் வவுனியா மகாவித்தியாலய அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே கொக்குவில் இந்து கல்லூரி அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதேபோல 2வது போட்டியில் ஹார்ட்லி கல்லூரி மற்றும் சாவகச்சேரி இந்து கல்லூரி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஹார்ட்லி கல்லூரி அணி 32 ஓட்டங்களால் வெற்றி பெற்றார்கள். 3வது போட்டியாக இன்றைய தினம் காலை வேளையில் நடைபெற்ற போட்டியில் வவுனியா மகாவித்தியாலயம் மற்றும் மானிப்பா இந்து கல்லூரி அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே வவுனியா மகாவித்தியாலய அணி 10 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள். 4வது போட்டியில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சாவகச்சேரி இந்து கல்லூரி அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி 46 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நடைபெற்று முடிந்த போட்டிகளினுடைய அடிப்படையிலே பிரிவு ஏயிலே கொக்குவில் இந்து கல்லூரி அணி ஒரு போட்டியில் வெற்றி பெற்று 2 புள்ளிகளோடு முதலிடத்தில் இருக்கிறார்கள். 2வது இடத்தில் 2 போட்டிகளில் விளையாடி 1 வெற்றி 1 தோல்வி என 2 புள்ளிகளோடு வவுனியா மகாவித்தியாலயம் அணி இருக்கிறது. 3வது இடத்தில் மானிப்பா இந்து கல்லூரி இருக்கிறது. ஒரு போட்டியில் விளையாடி இருக்கிறார்கள், 1 தோல்வி. ஆகவே நாளைய தினம் கொக்குவில் இந்து கல்லூரி மானிப்பா இந்து கல்லூரி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கொக்குவில் இந்து கல்லூரி அணி வெற்றி பெற்றால் மானிப்பா இந்து கல்லூரி இந்த தொடரில் இருந்து வெளியேறி விடுவார்கள். அதேபோல பிரிவு வீக்கான புள்ளிப்பட்டியலை நாங்கள் இங்கு பார்க்கும்போது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஒரு போட்டியில் விளையாடி வெற்றி பெற்று 2 புள்ளிகளோடு முன்னிலையில் இருக்கிறார்கள். 2வது இடத்தில் ஹார்ட்லி கல்லூரி இருக்கிறது. ஒரு போட்டியில் விளையாடி ஒரு போட்டியில் வெற்றி 2 புள்ளிகளோடு இருக்கிறார்கள். சாவகச்சேரி இந்து கல்லூரி விளையாடி 2 போட்டிகளிலுமே தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சுற்றில் இருந்து அவர்கள் வெளியேறுகிறார்கள். 2 போட்டிகளிலும் தோல்வி என்ற அடிப்படையில் அவர்கள் 3வது இடத்தில் இருக்கிறார்கள். இனி அவர்களுக்கான போட்டிகள் இல்லை. இனி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அல்லது ஹார்ட்லி கல்லூரி அணிகளுக்கு இடையிலான போட்டி பிரிவு பிக்கான போட்டியில் 1 மீதம் இருக்கிறது. அந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றாலும் 2 அணிகளுமே அடுத்த சுற்றுக்கு தகுதி வருவார்கள் என்பதை இங்கு சுட்டிக்காட்டலாம். நாளை தினம் 2 போட்டிகள் இருக்கிறது. அந்த 2 போட்டிகள் பற்றிய ஸ்கோர் விவரங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். நான் கொக்குவில் இந்து கல்லூரி அதிபராக இருக்கின்றேன். உண்மையிலேயே நூற்றாண்டு தாண்டிய எமது பாடசாலை ஒரு நீண்ட கிரிக்கெட் பாரம்பரியத்தையும் கொண்டிருக்கின்றது. மிக பிரபல்யமான மிக சிறப்பான வீரர்களை இந்த பாடசாலை சமூகத்துக்கு அனுப்பியிருக்கின்றது. அந்த வகையில் ஒரு நேரத்தில் கிரிக்கெட் ஒரு மிகப்பெரிய நிலையில் இருந்து
உண்மையிலேயே யாழ் இந்து கல்லூரியுடன் மிகப்பெரிய பிக் மேட்சை விளையாடிய ஒரு பாடசாலையாகவும் நமது கொக்குவில் இந்து கல்லூரி காணப்படுகின்றது. ஒரு சிறிது கால வீழ்ச்சி போக்கும் நமது கல்லூரியில் காணப்பட்டு தற்போது அது ஒரு மிக ஒரு சிறப்பான ஒரு கிரிக்கெட் போட்டிகளை நடாத்தி வருகின்றது. எமது பாடசாலையில் அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17, அண்டர் 19 என்ற அணிகளை நாங்கள் இப்போது உருவாக்கி இருக்கின்றோம். எமது இந்த கிரிக்கெட் சங்கத்தினால் நடத்தப்படுகின்ற டூர்னமெண்ட்களில் எமது எல்லா அணிகளும் 2ஆம் கட்ட சுற்று போட்டிகளுக்கு விளையாடக்கூடிய தகுதி நிலையை தற்போது பெற்று வருகின்றது. எமது பாடசாலைக்கு ஒரு சிறந்த ஒரு கிரிக்கெட் கோஆர்டினேட்டர் தற்போது கோகுலன் சார் காணப்படுகின்றார். அதோடு 2 பயிற்றுவிப்பாளர்கள் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எமது இந்த கிரிக்கெட் போட்டியினை அனைத்து அணிகளினது மிக பிரமாண்டமான செலவினை எமது ஜூகேஓஎஸ்ஏ நமக்கு முழு அனுசரணையையும் வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பாடசாலை நமது கிரிக்கெட்டை இன்னும் மெருகூட்டி வளர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு சுற்றுப்போட்டி தேவையான ஒரு தேவைப்பாடு நமக்கு காணப்பட்டது. அந்த வகையில் நாங்கள் இந்த வருடம் ஒரு பிக் மேட்சை உருவாக்குவது எமது நோக்கமாக இருந்தது. அந்த பிக் மேட்ச் தொடர்பாக வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தோடு நாங்கள் இந்த பிக் மேட்சை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் கதைத்து கொண்டிருந்தோம். அது அடுத்த வருடத்திற்கு கைகூடும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த வருடம் நாங்கள் ஒரு சுற்றுப்போட்டியை தொடங்குவதற்கு நாங்கள் 1910ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட எமது 3 பாடசாலைகள் கொக்குவில் இந்து கல்லூரி, மானிப்பா இந்து கல்லூரி, மகாஜனா கல்லூரி, இந்த 3 பாடசாலைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு முக்கோண சுற்றுப்போட்டியை நாங்கள் செயற்படுத்துவதற்கு எண்ணியிருந்தோம். ஆனால் அதன் பின் அந்த செயற்பாடுகளும் சிறிது காலதாமதமானதால் நாங்கள் இந்த 3 அணிகளுடன் எமது முன்னாள் அதிபராக கடமையாற்றிய ஒரு பெரும் புகழ் மிக்க பஞ்சலிங்கம் சாரின் அந்த குடும்பத்தின் ஆதரவுடன் எமது இந்த சுற்றுப்போட்டியை நாங்கள் தொடங்குவதாக எண்ணியிருந்தோம். அந்த வகையில் இன்று அது கைகூடி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த சுற்றுப்போட்டியில் 6 பிரபல்யமான பாடசாலைகள் இந்த சுற்றுப்போட்டியில் கலந்து கொண்டிருந்த இந்த சுற்றுப்போட்டி உண்மையிலேயே நாங்கள் 4 நிரந்தர பாடசாலைகளாகும். அதாவது நான் சொன்ன 3 பாடசாலையுடன் யாழ் இந்து கல்லூரி அதிபராக இருந்த பஞ்சலிங்கம் சார் அந்த நினைவாக யாழ் இந்து கல்லூரியை இணைத்து இந்த 4 பாடசாலைகளையும் ஒரு நிரந்தர பாடசாலையாகவும் 2 வருகைதரு பாடசாலைகளாக நாங்கள் எண்ணியிருக்கின்றோம். அந்த வகையில் இம்முறை ஹார்ட்லி கல்லூரியும் அதேபோல் வவுனியா தமிழ் மகா வித்தியாலயம் இந்த போட்டியில் இணைத்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இனி இந்த 2 வருகைதரும் பாடசாலைகளை எமது தமிழ் பிரதேசங்களில் வடக்கு, கிழக்கு, முல்லைத்தீவு வேறு மாவட்ட பாடசாலைகளையும் பிரபல்யமான பாடசாலையும் இதனுடன் இணைத்து இந்த போட்டியை இனிவரும் காலங்களில் இன்னும் சிறப்பாக நாங்கள் இதை செயற்படுத்துவதற்கு எண்ணியிருக்கின்றோம். அந்த வகையில் நேற்று ஆரம்பமான இந்த சுற்றுப்போட்டியில் நேற்று 2 போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இன்றும் அந்த 2 போட்டிகள் நடைபெறுகின்றன. நாளையும் அந்த குழுநிலை போட்டிகள் நாளையுடன் நிறைவடைந்து அடுத்த சுற்றுக்கான போட்டிகள் நாங்கள் திருப்பி ஆரம்பிக்க உள்ளோம். அந்த வகையில் இந்த சுற்றுப்போட்டியில் எமக்கு இந்த பஞ்சலிங்கம் சாரின் குடும்பத்தின் சார்பாக அவரது சகோதரி மிஸ்ஸஸ் மகாலிங்கம் அவர்கள் இந்த சுற்றுப்போட்டிக்கான முழுமையான அனுசரணையையும் இதேபோல் ஏனைய சில செயற்பாடுகளுக்கான அனுசரணையை எங்கள் யூகேஓஎஸ்ஏயும் எமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றன. இந்த போட்டியானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த முறை நாங்கள் கொக்குவில் இந்து கல்லூரி, யாழ் இந்து கல்லூரி, அதே நேரம் வவுனியா மகா வித்தியாலயம், சாவச்சேரி இந்து கல்லூரி, மானிப்பா இந்து கல்லூரி மற்றும் ஹார்ட்லி கல்லூரிகள் இந்த போட்டியில் இந்த வருடம் பங்கு கொள்கின்றன. உண்மையிலேயே இந்த கிரிக்கெட் நாங்கள் இந்த போட்டியை நடாத்துவதன் பிரதானமான நோக்கம் எமது மாணவர்களின் கிரிக்கெட் வளர்ச்சியையும் இந்த போட்டிகளின் ஊடாக எமக்கு புதிய மாணவர்கள் இணைகின்ற இந்த வாய்ப்புகளும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த போட்டியை நாங்கள் செயற்படுத்துவதன் ஊடாக எமக்கு மாவட்ட மட்டம், மாகாண மட்ட, தேசிய மட்டத்திற்கு எமது மாணவர்களை அனுப்புவது பிரதானமான நோக்கமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த வகையில் இந்த போட்டிகளின் ஊடாக
நாங்கள் எமது கிரிக்கெட் பாரம்பரியத்தை பழைய பாரம்பரியத்தை மீண்டும் நிலைநிறுத்துவோம் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த சுற்றுப்போட்டி மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும். வருகின்ற கிழமை இந்த சுற்றுப்போட்டியின் இறுதிப் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. ஆகவே இந்த போட்டிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற எனது வாழ்த்துக்களை கூறி அமர்கின்றேன். நன்றி.